செங்கல்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தை இறந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நமக்கு அண்மை செய்திகள் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் தரப்பிலிருந்து இது பற்றி என்ன தெரிவித்தார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று பிரசவத்தின் போது குழந்தையின் தலை துண்டிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை குழு அமைத்திருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 4 பேர் கொண்ட இந்த விசாரணை குழுவுல செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியினுடைய மகப்பேறியல் பிரிவினுடைய தலைவர் தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரசவத்தின் போது என்ன ஆனது, இந்த குழந்தையின் தலை ஏன் துண்டிக்கப்பட்டது என்பது தொடர்பான விசாரணை குழுவானது இந்த விசாரணை ஆணையை சமர்ப்பிக்க உள்ளது. குறிப்பாக பார்க்கணும்னா நேற்று மாலை 6 மணி அளவில் பிரசவத்திற்காக பொம்மி என்பவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது பிரசவத்திற்காக சில வழிமுறைகள் இருக்கிறது. அதாவது நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்றது, அது மட்டும் இல்ல, நார்மல் டெலிவரி, அதுல ஆயுத டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி டெலிவரி செய்வாங்க. அது போன்ற டெலிவரியானது இந்த பொம்மைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சில பரிசோதனைகள் செஞ்சிருக்காங்க. குழந்தை உயிருடன் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான பரிசோதனைகள் செஞ்சிருக்காங்க. குழந்தைகிட்ட எந்த ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டமும் வராததுனால அவங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி பண்ணிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி பண்ணும்போது குழந்தையினுடைய தலை மட்டும் தனியாக வந்திருக்கிறது. உடனடியாக எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த பொம்மியை பேஷண்ட் ஆனவங்க செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா முதற்கட்ட விசாரணை செய்யப்பட்டதுல குழந்தையானது 2 நாட்களுக்கு முன்பே வயிற்றில் இறந்திருக்கிறது. அது தெரியாமல் பொம்மி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் இருந்திருக்கிறார்கள். குழந்தை 2 நாட்கள் வயிற்றில் இருந்ததனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது டெலிவரி செய்யும் போதுதான் இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று முதற்கட்ட விசாரணை தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு சுகாதாரத்துறை பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தைசாமி அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது குழந்தை 2 நாட்களுக்கு முன்பே இறந்திருக்கிறது. அப்போது அவசரமாக குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும், இல்லை என்றால் தாய்க்கும் பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக குழந்தையை அவசரமாக இறந்த குழந்தையை உடனடியாக எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போது இது ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த தவறு எப்படி நடந்தது என்பது தொடர்பான விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலேயே அந்த விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரகுவரன், குழந்தை 2 நாட்களுக்கு முன்னதாகவே இறந்திருக்கிறது. இது பற்றிய தகவல் அந்த பெண்மணியினுடைய குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்டதா? இது போன்ற ஏதேனும் சிகிச்சைகளின் போது அல்லது அறுவை சிகிச்சைகளின் போது அவர்களுக்கு தகவல்கள் முன்னமே தெரிவிக்கப்படும், அது போன்ற ஏதேனும் நடவடிக்கைகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இவங்க பொம்மைன்றவங்க அம்பத்தூர்ல இருந்திருக்கிறாங்க. அம்பத்தூர்ல இருந்து தாய் வீடானதுதான் இவங்களுக்கு கூவத்தூர்ல இருக்கு. இவங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல தான் தொடர்ந்து அவங்க சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வளைகாப்பு நடைபெற்றிருக்கு. வளைகாப்பை தொடர்ந்து மருத்துவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா, குழந்தையினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, வயிற்றில் இருக்கும்போது குழந்தையினுடைய அசைவுகள் எப்படி இருக்குது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். ஆனா எந்த அசைவுகளும் 2 நாட்களாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இவர்கள் மருத்துவமனைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் எமர்ஜென்சியாக பார்க்கும் பொழுது வலி ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போதுதான் குழந்தை இறந்துள்ளது என்ற தகவல் மருத்துவர்களுக்கு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் சில இன்ஜெக்ஷன் கொடுத்து குழந்தை முழு வளர்ச்சி பெற்ற குழந்தை கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நார்மல் டெலிவரியாகவே சுகப்பிரசவமாகவே எடுத்துவிட வேண்டும். இல்லை என்றால் தாய்க்கும் பிரச்சனை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கிறது என்பதனால் குழந்தையை நார்மல் டெலிவரி மூலமாகவே எடுப்பதற்காக முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருப்பதாக சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிறது முதற்கட்டமாக. இருந்தாலும் இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தினால்தான் முழு விசாரணை நடைபெறும். இருந்தாலும் குழந்தையை இறந்த குழந்தையாக இருந்தாலும் இப்படி துண்டிக்கப்பட்டு குழந்தையை வெளியெடுப்பது என்பது மிகவும் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை குழுவின் தகவலின் அடிப்படையில் தான் முழு தகவலும் நமக்கு கிடைக்கும். ரகுவரன், இது தொடர்பாக அந்த சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அதுபோல இந்த குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் இது பற்றி ஏதேனும் விவரங்களை பகிர்ந்து கொண்டார்கள்? அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரியாக இருக்கும்? அது பற்றி ஏதேனும் விவரங்கள் இருக்கிறதா?
அதாவது அவருக்கு பிரசவ காலத்தில் வலி எப்படி ஏற்படுமோ அது போன்ற வலி ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் எங்களுக்கு மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வர சொல்லி இருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் மருத்துவமனைக்கு வந்தோம். ஆனால் திடீரென்று குழந்தை இறந்து விட்டது இப்படி என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதில் செவிலியர்களுடைய குறை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அப்போது மருத்துவரும் இல்லை. இது செவிலியர்களுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது மட்டும்தான். அதனால் நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பாக போராடுவோம் என்று அவர்களுடைய உறவினர்கள் சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு பொம்மி என்ற அந்த பெண்ணுக்கு டெலிவரி பார்த்த பிரசவம் பார்த்த செவிலியர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், காவல்துறை இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர்களுடைய உறவினர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். என்ன இருந்தாலும் இது முற்றிலுமாக ஒரு மருத்துவத்துறையினுடைய குறையாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் முழுமையாக வளர்ச்சி அடைந்த குழந்தை, அதுவும் குழந்தை 1.5 கிலோ எடையுடைய குழந்தை. இது கண்டிப்பாக நார்மல் டெலிவரி செய்திருக்க முடியும். ஆனால் இது ஏன் இது போன்ற நிலை ஏற்பட்டது என்று அவர்களுடைய உறவினர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி சாலை மறியல் போன்ற போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். நிச்சயமாக ரகுவரன், தற்போது செங்கல்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தை இறந்து பிறந்தது தொடர்பான அந்த விவகாரத்தில் நாம் நியூஸ் 18 பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமியை தொடர்பு கொண்டு கேட்டபோது குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. அது தொடர்பான அண்மை செய்திகளையும் விவரங்களையும் பார்த்தீர்கள்.